ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கேரளாவின் மிக புனிதமான கோயில்களில் ஒன்றாக கருதப்படுற குருவாயூரில் இருக்கிற குருவாயூரப்பன் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தென்னிந்தியாவின் துவாரகா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. புராண கதைகளின்படி குருவாயூரில் உள்ள விக்கிரகம் துவாரகாவிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பக்தர்களுக்கான ஒரு ஆன்மீக மையமாகவே இருந்துட்டு வருது. இந்த கோவிலை பற்றின ரொம்ப அழகான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். குருவாயூரப்பன் டெம்பிள் கேரளா திரிசூர் மாநிலத்தில் இருக்கிற இந்த டெம்பிளில் கிருஷ்ணர் பாலகோபாலன் வடிவத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது குழந்தையான கிருஷ்ணரை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இந்த கோவில் தரிசனம் மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முதல் முறையாக சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரிச்சுவல்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். கோயிலுள்ள போன உடனே நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் நம்மளால் அனுபவிக்க முடியும். பக்தியும் அமைதியும் எல்லாம் கலந்த ஒரு பயங்கரமான வைப் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த கோவில் இருக்குது. திரிசூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம இந்த டெம்பிளுக்கு சேர்ந்துடலாம். தமிழ்நாட்டோட சவுத் சைடு, அதாவது மதுரை, திருச்சி, விருதுநகர், திருநெல்வேலி இந்த சைடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து புறப்படுற ஒரு ட்ரெயின் சென்னை டு குருவாயூர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஆனால் சென்னையிலேருந்து கிளம்பும்போது இது கிட்டத்தட்ட 1 டேவை கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 9 to 10 hours ஜேர்னியில் நம்ம சென்னையிலேருந்து திரிசூர் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம குருவாயூரை ரீச் பண்ணிடலாம். பை ரோட் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக உள்ளே போனால் கோயம்புத்தூர், பாலக்காடு, திரிசூர் வழியாக நம்ம குருவாயூர் போய் சேர்ந்துடலாம். இல்லை கொச்சின், எர்ணாகுளம் வழியாக வரவங்க அப்படின்னா கூட திரிசூர் குருவாயூர் கனெக்ட் பண்ண முடியும். குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட் தான் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்க 80 கிலோமீட்டர்ஸாகவே. அப்புறம் அங்கேருந்து நம்ம ரோடு வழியாக குருவாயூருக்கு வர மாதிரி இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது கேலிக்கட் ஏர்போர்ட் தான். இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. குருவாயூர் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம்னா நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 4 சைடுமே கேட்ஸ் இருக்கும். நம்ம நிறைய பழைய கோவில்களில் இதை பார்க்க முடியும். இங்கே நீங்கள் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நடா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். நடா அப்படிங்கிறது என்ட்ரி அப்படிங்கிறது குறிக்கும் மலையாளத்தில். இதில் ஈஸ்ட் நடா அப்படிங்கிறது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 வழியாகவுமே நம்ம உள்ளே போய் சாமியை பார்த்துக்க முடியும். இந்த 4 என்ட்ரன்ஸுமே அதுக்கான தனித்துவங்களை கொண்டிருக்கு. ஆக்சுவலாக ஈஸ்ட் நடை அப்படிங்கிறது தான் முக்கியமான என்ட்ரன்ஸ். அங்கே தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அதெல்லாம் நடக்கும். நேராக குருவாயூரப்பனுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் இது. அதே மாதிரி நிறைய விசேஷமான நாட்களில் நான் ஆக்சுவலாக வந்திருந்தது பார்த்தீங்கன்னா குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்கேன். இங்கே தேர் திருவிழா இது எல்லாமே ஈஸ்ட் நடையில் தான் நடந்தது. நம்ம முடிச்சுட்டு வெஸ்ட் நட வழியாக வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே தான் நிறைய டிக்கெட்ஸும் அதே மாதிரி பிரசாதம் கலெக்ட் பண்ணுற கவுண்டர்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்சஸ்லாம் அங்கே தான் இருக்கும். அப்புறம் சவுத் கேட் வழியாக நம்ம போகிறது தான் எலிஃபெண்ட் பாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீவேலி அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்துக்காக யானைகளை கொண்டு வருவாங்க. அது வழியாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. செல்ஃபோன்ஸ், அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதெல்லாம் உள்ள அலௌடே கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதோடு அங்கே ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 நடைகள்லையுமே கிளாக் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்க டோக்கன் போட்டுட்டு உங்களுடைய டிவைசஸ், பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் திரும்ப கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸ் இங்கே மேலே ஷர்ட் போட்டுட்டு உள்ளே என்ட்ராக முடியாது. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஷர்ட் கழட்டி இருக்க சொல்லுவாங்க. பேண்ட் அலௌடு இல்லை, வேஷ்டி கட்டிட்டு மட்டும்தான் நம்ம உள்ளே போகணும். லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ், சல்வார்ஸ் இதெல்லாம் அலௌடு. ஜீன்ஸ், டான் ஜீன்ஸோ டாப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே அலௌடு இல்லை. இந்த 4 சைடு என்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அந்த என்ட்ரி ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை, ஈவன் சைக்கிள்ஸ். ஆக்சுவலாக இந்த என்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 சைடுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்ஃபுல்லாக நிறைய கடைங்களை பார்க்க முடியும். நிறைய அந்த ட்ரெடிஷ்னல் விளக்குங்க, கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்,
அதே மாதிரி வந்து நிறைய குருவாயூரப்பனுடைய விக்கிரகங்கள் அதெல்லாம் வந்து நம்மளால் பார்த்துட்டே போக முடியும். நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் லவராக இருந்தால் இந்த இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியே வர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி டாய்ஸ், குழந்தைங்களுக்கான மோதிரம், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆஸ்பீஷியஸ் டேயில் நம்ம இங்கே போகும்போது பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 hours ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. அதனால நீங்கள் ஒரு ஜென்ரலான விசிட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்கான ப்ரேயர் இல்லை அப்படின்னா ஒரு நான் ஆஸ்பீஷியஸ் டே செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இது உள்ளே இருக்கிறது பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறதுனால இன்னொரு சின்ன விஷயம் சொல்லப்படுறது என்னென்னா, போகும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு, லைக் அவருக்கு பிடிச்ச மயில் பீலி, இல்லைன்னா ஒரு சின்ன சாக்லேட், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் அப்படி கையில் வச்சுட்டு போனால் வந்து அவரோட அட்டென்ஷனை சீக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீட்டுக்கு குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ உண்டியில் போடுறீங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்டு போனால் அவரோட அட்டென்ஷன் சீக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க. கோவிலோட ஒரு மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் ஏகாதசி. அதாவது கார்த்திகை மாதத்தில் வர ஏகாதசி நாளில் தான் வந்து இது மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வரும்போதே. ஆக்சுவலாக இந்த டேயில் தான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கீதோபதேசம் வழங்கினதாக வந்து சொல்லப்படுது. இதே நாளில் தான் இங்கே இருந்த குருவாயூரப்பனுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுற குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் எலிஃபெண்ட் வந்து மரணமடைந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த குருவாயூரோட ஒரு வைப்பை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேவை சூஸ் பண்ணணும். எஸ், பயங்கர கூட்டமாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் இங்கே இருக்கிற வைபே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். மார்னிங்லேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இருக்கிற பூஜைங்க, ஈவினிங்கில் இருக்கிற அந்த தேர் வலிக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நான் வந்து என்னுடைய வார்த்தையில் சொல்ல முடியும்னு தெரியல, அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த செண்டை மேளம். அது எல்லாமே வந்து இந்த நாளை தவிர வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, விஷு, அதாவது நம்மளுடைய தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறது தான் கேரளாவில் வந்து விஷு. அதுவும் அப்புறமா வந்து இந்த மண்டல காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, January 15 வரைக்குமான காலம், மகர விளக்கு சீசனுமே வந்து இங்கே ஒரு ஆஸ்பீஷியஸ் டேவாக தான், நல்ல கூட்டமான ஒரு டைமாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோவோட பார்ட் 1 நான் இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனால் பார்ட் 2ல் இந்த கோவிலுக்குள்ளே நடக்கிற சில அற்புதமான ரிச்சுவல்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு மெய் சிலுத்து போன சில விஷயங்களை உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஷார்ட்லி செகண்ட் பார்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video.